ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம். இங்கே தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 500லேருந்து ஆரம்பிக்கிறது. நடைமுறை காரியம் செய்வது, லட்சியம் சும்மா இருப்பது. ஆக சுவாமி தட்சிணாமூர்த்தி என்ன நினைத்தார் என்றால், ஜனங்களால் ஒன்றும் பண்ணாமல் இருக்க முடியவில்லையே, அப்படி இருக்க அவர்களுக்கு தெரியவில்லையே, அதனால் அதற்காக மட்டுமே அவர்களுக்கு நிறைய வைதிக சாஸ்திரோத்தமான காரியங்களை நாம் கொடுக்க வேண்டும். என்றாலும் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கும் ஸ்திதியைத்தான் லட்சியமாக எப்பொழுது பார்த்தாலும் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று உத்தேசம் பண்ணினார். நடைமுறை லோகம் காரியத்தினால்தான் நடக்கிறது என்பதைத்தான் அதற்கு ஜஸ்டிஃபிகேஷனாக சொல்லுவது. ஆனாலும் நடைமுறை என்பதெல்லாமே இல்லாமல் இருப்பது தானே பரமசத்தியமான லட்சிய நிலை, மோட்சம் என்ற நிலை, ஆத்மா பிரம்மமேதான் என்று தெரிந்து கொள்ளும் பரலட்சியமான நிலை. அந்த அச்சலமான ஸ்திதியில் நடை ஏது, முறை என்பதும் ஒன்றுக்கு மேல் வஸ்துக்கள் உள்ளபோது அவற்றை ஒரு ஆர்டரில் ஒழுங்கு பண்ணுவது தான். இருப்பதே ஒன்றுதான், வேறே வஸ்துவே இல்லை என்னும்போது முறை எங்கேருந்து வரும்? நடைமுறை என்பது அடிபட்டு போன ஸ்தானம்தான் நிஜமான நிலை. அங்கே இரண்டாவது ஆசாமி, கருவி, கரணம் எதுவும் இல்லாததால் காரியமே கிடையாது. நடைமுறை லோகம் மாயையும் மனசும் இருக்கும் வரைதானே. இது அத்தனையும் அஞ்ஞானம். மனசை போக்கிக் கொண்டு மாயையிலிருந்து விடுபடுவதுதான் ஞானம் என்னும்போது, நடைமுறை லோகம் காரியத்தினால் தானே நடக்கிறது. காரியத்தை விடு என்றால் எப்படி என்று கேட்பதே அசந்தர்ப்பம்தானே. நடைமுறையில் காரியத்தை விடச் சொல்வதும் அசந்தர்ப்பம், லட்சியத்தில் காரியத்தை விடாமல் இருக்க சொல்வதும் அசந்தர்ப்பம். கர்மயோகம் என்று பெரிசாக பிரசங்கம் பண்ணின பகவானும் இது நடைமுறையை உத்தேசித்தே ஏற்பட்ட ஆரம்ப நிலைதான் என்று சொல்லி முடிகிற லட்சியத்திலே ஆரோகணித்தவனை பற்றி அவனுக்கு காரியமே கிடையாது, தஸ்ய காரியம் ந வித்யதே என்று ஒரே தீர்மானமாக சொல்லிவிட்டார். ஆகவே எவ்வளவுதான் காரியத்தை விதித்தாலும் அதெல்லாம் லட்சியம் இப்பொழுது அசாத்தியமாக இருப்பதால் அதை சாத்தியமாக்கி கொள்வதற்காக செய்யும் பூர்வாங்க முயற்சி தான், அதாவது பகிரங்க சாதனம் என்று சொல்வதுதானே தவிர அந்தரங்க சாதனமாக இருப்பது காரியம் நின்று போன ஞானம்தான், சும்மா நிலைதான். இப்படி காரியத்தை விதிக்கும் போதே சும்மா இருப்பதையும் சேர்த்து சொல்வதற்காக அவதாரம் எடுக்க வேண்டும் என்று சுவாமி நினைத்தார். கர்த்தாவின் அகம்பாவம் நீங்கவே நல்லதிலும் கெடுதல். நாம் தான் காரியம் பண்ணி சாதிக்கிறோம், அதனால் லோகத்தையே புரட்டி நல்லதாக்கி விடலாம் என்ற எண்ணம் காரிய லோகத்தில் ஏற்படத்தானே செய்கிறது. அது ஒரு ஈகோ, அகங்கார எண்ணம் தானே. அது முற்றிவிடாமல் ஒரு போட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த லோகத்தையெல்லாம் பண்ணியிருக்கும் பராசக்தி எந்த நல்லதானாலும் அதிலேயும் கெடுதலான ஏதாவது அம்சம் வந்து சேரும்படியாக வைத்திருக்கிறது போலிருக்கிறது. இப்படி இல்லாவிட்டால் நாம் எவ்வளவெல்லாம் நல்லதாக சாதித்து விட்டோம் என்ற ஈகோ கர்த்தா என்கிறவனுக்கு ஏற்படத்தான் செய்யும். அந்த ஸ்திதியில் எத்தனை தான் ஃபிலாசபி சொன்னாலும் நல்லது என்கிற எல்லாமே ரிலேட்டிவ் தான். ஏனென்றால் நல்லது கெட்டவை என்பவை நடக்கிற துவைத பிரபஞ்சமே ரிலேட்டிவ் தானே என்று எத்தனை ஃபிலாசபி சொல்லி அது சரிதான் என்று மூளைக்கப்பட்டிருந்தாலும் கூட சும்மா இருக்க முடியாது. வெற்றி கண்ட ஜோர் தாமாக்கும் சாதித்தோம் என்ற பெருமை, நாமாக்கும் சாதித்தோம் என்ற பெருமை சும்மா இருக்க விடாது. அதற்காகத்தான் தோல்வியையும் எடுத்து காட்டுவது. உபகாரம் என்று பண்ணுவதிலும் அபகாரம் சேரத்தான் செய்கிறது என்று காட்டுகிறது. எதிலும் உள்ள கெடுதலை விஸ்தாரம் செய்து சொல்வது பெசிசம் இல்லை. அன்போ தயையோ இல்லாமல் ஒருத்தருக்கும் ஒரு நல்லதும் பண்ண வேண்டாம் என்று சொல்வதும் இல்லை. காரியங்களை பண்ணும்படி சொல்லும் போதே அதிலுள்ள கோளாறுகளையும் சொல்லி மாறுதட்டி கொள்வதற்கில்லாமல் எந்த நல்ல காரியத்திலும் கொஞ்சம் கரியை பூசுவதாக ஏதாவது இருக்கத்தான் செய்யும் என்று ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தால்தான் காரியத்தை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அடைகிற முடிவான நிலையில் போய் சேருவதற்கு சித்தம் கொஞ்சத்தில் கொஞ்சமாவது ஆசைப்படும். இல்லாவிட்டால் எத்தனை பிலாசபி கேட்டாலும் காரியம் என்று அதிக பிரசங்கித்தனம் பண்ணிக்கொண்டு இந்த துவைத பிரபஞ்சத்திலேயே சுற்றி வருவதாகத்தான் ஆகும். தோல்விகளையும் ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தால்தான் எப்பொழுதாவது ஒரு நாள் மனசு காரியமில்லாமல் நிற்பதற்கு கொஞ்சம் பக்குவப்படும் போது கூட அதை சேவை கீவை என்று அதிக பிரசங்கித்தனம் பண்ணி மறுபடியும் துவைதத்துக்கே இழுத்து கொண்டு வராமல் நாம் யார் சேவை கூட செய்ய
சேவை என்று போகிறோம். அது என்னவாக முடியுமோ? எவனோ ஒரு ஈஸ்வரன் இன்னாருக்கு இன்னப்படி இந்த லோகத்தை நடத்தி கொண்டு போகிறான். நம் சேவை தேவையானால் அவனே எப்படியோ சந்தர்ப்பங்களை அதற்கேற்றபடி தட்டி கொட்டி ரூபம் பண்ணி நம்மை சேவை செய்ய வைத்துவிட்டு போகிறான். தஸ்ய காரியம் ந வித்யதே என்று சொன்ன பகவான், அப்படிப்பட்ட ஞானி காரியம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவனுக்கு அவற்றால் ஒரு பலனும் இல்லை என்று சொல்லிவிட்டு உடனேயே, ஆனாலும் லோக சங்கிரகத்துக்காக, அதாவது உலகக்ஷேமம் உண்டாவதற்காக ஜனகர் போன்ற ஞானிகளும் காரியம் பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்கிறபடி நம்மையும் அவனே காரியம் பண்ண வைத்தால் பண்ணிவிட்டு போகிறது. அங்கே நாம் காரியம் பண்ணுவதாக தெரிந்து கொள்ளாமல் உள்ளே சும்மா இருந்து கொண்டே வெளியிலே அவன் ஆட்டி வைக்கிறபடி பண்ணி கொண்டிருப்போம். ஆகையால் நாமாக்கும் பண்ணுகிறோம் என்ற ஈகோ, கர்த்தா, அகங்காரம் என்பது வராமலேயே பண்ணி கொண்டிருப்போம். மற்றபடி நாம ஒன்று பிளான் போட்டு லோக சங்கிரகம் உள்பட எதற்கும் காரியம் செய்ய வேண்டியதில்லை. அவனுடைய பிளான் படி தான் நடக்கும் என்கிற போது அவன் இன்ஸ்பயர் பண்ணாமல் நாம் என்ன முந்திரிக்கொட்டை மாதிரி லோக சங்கிரகம்தான் பண்ண முடியும். நாம எத்தனை நல்ல பிளான் போட்டாலும் அதை வெளிப்பார்வைக்கு சேவை, தியாகம் என்றெல்லாம் எத்தனை உசத்தியாக தெரிந்தாலும் அதில் ஈகோ இல்லாமல் போகாது. ஈகோ போகாமலோ மோட்சம் என்பது ஒரு நாளும் இல்லை என்று விவேகமாய் இருப்போம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.